மாவட்டத்தில் அரூர் அரசு கலைக்கல்லூரி முன்பு கௌரவ விரிவுரையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தருமபுரி மாவட்டம் அரூர் அரசு கலைக்கல்லூரி முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கௌரவ விரிவுரையாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அரூர் அரசு கலைக்கல்லூரியில் பணியாற்றும் அனைத்து கௌரவ விரிவுரையாளர்கள் சார்பில் கல்லூரி வளாகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 7 அரசு கலைக்கல்லூரியிலும் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக 128 பேர் கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றி வருகின்றனர். இதுவரை அவர்கள் பணி நியமனம் செய்யப்படவில்லை எனவும், பல ஆண்டுகளாக கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றி வரும் விரிவுரையாளர்களுக்கு யுஜிசி அறிவுறுத்தியது மற்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது போல் ஊதியமாக மாதம் 50,000 வழங்க வேண்டும். கடந்த 4 மாதங்களாக தருமபுரி மாவட்டத்தில் விரிவுரையாளர்களுக்கு நிலுவையில் உள்ள சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர். இதில் கள்ளசாராயத்திற்கு 10 லட்சம், நாங்கள் செத்தால் என்ன மிச்சம் என்று வாசகங்களை முழக்கமாக தமிழக அரசுக்கு சுட்டிக்காட்டியிருந்தனர். அரியலூர் அதிமுக சார்பில் போதைப்பொருள் விற்பனையை தடுக்க தவறிய திமுக அரசு பதவி விலக வலியுறுத்தி துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் திமுக பதவி விலக வலியுறுத்தி துண்டு பிரசுரங்களை முன்னாள் அரசு தலைமை கொறடா தாமரை ராஜேந்திரன் வழங்கினார். இதில் தமிழகத்தில் கள்ளசாராயம் உயிரிழப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பலர் உயிரிழந்து போதைப்பொருள் பழக்கம் இளைஞர்களிடையே மிகவும் அதிகரித்து வருவதாகவும், இதனை தடுக்க தவறிய திமுக அரசு பதவி விலக வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. இதில் அதிமுக பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சியில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் திருத்த சட்ட மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜூலை 9 மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பழைய வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து மத்திய பேருந்து நிலையம் வழியாக வழக்கறிஞர்கள் பேரணியாக வந்தனர். உடுமலை சாலையில் உள்ள தலைமை அஞ்சல் துறை அலுவலகம் முன்பு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. அப்போது திடீரென சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சட்டமன்ற திருத்த மசோதாவை தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம் எனவும், சமஸ்கிருதம், ஹிந்தியை திணிக்கின்ற இந்த முயற்சியை மத்திய அரசு கைவிடும் வரை போராட்டங்கள் வெடிக்கும் எனவும் வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். கம்பம் அரசு மருத்துவமனை முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மார்க்சிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தேனி மாவட்டம் கம்பம் அரசு மருத்துவமனையில் புதிதாக கட்டி வந்த மகப்பேறு மருத்துவமனையில் பில்லர் விழுந்து கூலி தொழிலாளி உயிரிழந்ததை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் சார்பாக முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியினர் கலந்து கொண்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஒப்பந்ததாரர் பாண்டியராஜன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் எனவும், தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கைது செய்து பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மகப்பேறு மருத்துவமனை தரமற்றிருப்பதால் வருங்காலங்களில் மிகப்பெரிய விபத்து ஏற்படும் என கம்பம் பகுதி மக்கள் அச்சத்துடன் உள்ளதால் அதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். பள்ளிப்பாளையத்தில் கால் டாக்ஸி கார்களை உள்ளூர் வாடகை கார் வாகன ஓட்டிகள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஏராளமான வாடகை கார் ஓட்டுநர்கள் மற்றும் சுற்றுலா வாகனம் ஓட்டுபவர்கள் உள்ளனர். மேலும் பள்ளிப்பாளையம் நால்ரோடு பகுதிகளில் மீட்டர் ஆட்டோ ஓட்டும் தொழிலாளிகளும் 50க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். இந்நிலையில் பள்ளிப்பாளையத்தில் செயல்பட்டு வரும் தனியார் கால் டாக்ஸி வாகன ஓட்டுநர்கள் மிக குறைந்த வாடகைக்கு தனியார் நிறுவனத்தை சேர்ந்த வாகன ஓட்டுநர்கள் பயணிகளை அழைத்து செல்வதாகவும், இதனால் தொழில் பாதிப்பு ஏற்படுவதால் அடிக்கடி உள்ளூர் வாடகை கார் ஓட்டுநர்களுக்கும் தனியார் நிறுவனத்தின் ஓட்டுநர்களுக்கும் பிரச்சினை எழுந்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் மீட்டர் ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர்கள் தனியார் காரை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த பள்ளிப்பாளையம் போலீசார் அங்கிருந்தவர்களை கலைய செய்தனர். இதன் காரணமாக பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.